இனி காங்கிரஸ் தயவெல்லாம் தேவையில்லை. தாவேக விஸ்வரூபம். கைது நடவடிக்கைகளில் இறங்கும் விஜய். கடந்த ஆட்சியில் நடைபெற்ற முக்கிய டெண்டர்கள், மணல் குவாரி விவகாரங்கள் மற்றும் சில முக்கிய துறை சார்ந்த முறைகேடுகள் குறித்து விசாரிக்க தனிப்படை அமைக்க விஜய் உத்தரவிட்டுள்ளதாக தெரிகிறது. தமிழக அரசியலில் இன்று ஒரு புதிய சகாப்தம் படைக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசு 144 வாக்குகளை பெற்று அபார வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றி வெறும் ஆட்சி தக்கவைப்பு மட்டுமல்ல, தமிழக அரசியலின் அதிகார மையத்தை ஒட்டுமொத்தமாக மாற்றியமைக்கும் ஒரு மாஸ்டர் பிளான் என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய்க்கு கிடைத்த மிகப்பெரிய பலம் அதிமுகவில் ஏற்பட்ட திடீர் பிளவுதான். எடப்பாடி பழனிசாமி தரப்பின் எதிர்ப்பையும் மீறி எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தலைமையிலான 25 அதிமுக எம்.எல்.ஏக்கள் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இந்த 25 வாக்குகள் விஜய்க்கு ஒரு இமாலய பலத்தை தந்துள்ளன. இதற்கு முன் காங்கிரஸ் மற்றும் திமுகவின் கூட்டணி கட்சிகளான சி.பி.எம், சி.பி.ஐ, ஐ.யு.எம்.எல், வி.சி.க போன்றவற்றின் வெளியிலிருந்து வரும் ஆதரவை மட்டுமே நம்பி ஆட்சி நடத்த வேண்டிய கட்டாயத்தில் விஜய் இருந்தார். ஆனால் இப்போது அதிமுகவின் ஒரு பெரிய அணியே நேரடியாக ஆதரவு கரம் நீட்டியுள்ளதால் விஜய் இனி காங்கிரஸ் அல்லது இடதுசாரிகளின் நிபந்தனைகளுக்கு அடிபணிய வேண்டிய அவசியம் இல்லை. விஜயின் இந்த மெகா மெஜாரிட்டி திமுக கூடாரத்தை கலங்கடித்துள்ளது. இதுவரை திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளின் தயவு தேவைப்பட்டதால் பழைய புகார்கள் மற்றும் முறைகேடுகள் மீது நடவடிக்கை எடுக்க விஜய் தயங்குவார் என்று கருதப்பட்டது. ஆனால் அதிமுக கூட்டணியின் ஆதரவு கிடைத்தவுடன் நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது. நம்பகமான வட்டாரங்கள் தெரிவிக்கும் தகவல்களின்படி கடந்த ஆட்சியில் நடைபெற்ற முக்கிய டெண்டர்கள், மணல் குவாரி விவகாரங்கள் மற்றும் சில முக்கிய துறை சார்ந்த முறைகேடுகள் குறித்து விசாரிக்க தனிப்படை அமைக்க விஜய் உத்தரவிட்டுள்ளதாக தெரிகிறது. திமுகவின் முன்னணி தலைவர்கள் மற்றும் சில முன்னாள் அமைச்சர்கள் மீதான பழைய நிலுவை வழக்குகளை மீண்டும் தூசி தட்ட அரசு தயாராகி வருகிறது. விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்ற அடிப்படையில் விரைவில் சில முக்கிய புள்ளிகளின் வீடுகளில் அதிரடி சோதனைகள் மற்றும் கைதுகள் நடைபெறலாம் என தகவல்கள் கசிகின்றன. 144 எம்.எல்.ஏக்களின் பலம் இருப்பதால் சட்டப்பேரவையில் எந்த ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றவோ அல்லது கடுமையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளவோ விஜய்க்கு இனி முட்டுக்கட்டை இருக்காது. ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள அதிமுகவின் ஒரு பகுதியை வளைத்ததன் மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கும் செக் வைத்துள்ளார் விஜய். அதே சமயம் காங்கிரஸ் போன்ற கட்சிகளின் பேரம் பேசும் சக்தியை முற்றிலுமாக முடக்கியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் இந்த விஸ்வரூபம் வரும் நாட்களில் கோட்டை வட்டாரத்தில் பல அதிரடி மாற்றங்களை உருவாக்கும் என்பது உறுதி. குறிப்பாக திமுகவின் முக்கிய தலைகள் மீது பாயப்போகும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் தமிழக அரசியலில் ஒரு பெரும் புயலை கிளப்பப் போகின்றன. இனி வரும் காலம் விஜயின் ஆக்ஷன் பீரியட் என்பதில் ஐயமில்லை.